அக்கா தண்ணி ஒன்று இருக்குண்ணா. என்ன எடுக்காதங்க படம் என்ன எடுத்து போறீங்க? தண்ணி போட்டுலக்கா. யாருங்கோ தண்ணி அது சூடாடுங்க. ஓ சூடாடு பின்னாடி இருப்பேன். இது எப்போ பிறந்தது? 2ஆம் மாதம் 1ஆம் தேதி. 2ஆம் மாதம் 1ஆம் தேதி. 1/2/2025 பிறந்த. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை மாதம்? 8 மாதம் முடிஞ்சு. 8 மாதம் முடிஞ்சேன்னு. 8 மாதம் முடியும். உங்களோட கடை என்ன கடை? பாக்கு போயில சுண்ணாம்பு. சுண்ணாம்பு. பிஸ்னஸ் ஓகேயா? பிஸ்னஸ் போகுது. அப்போ என் மற்ற கடையெல்லாம் பூட்டி கிடக்கு. அவங்ககிட்ட கேட்கணும். அவங்கள தனிப்பட்ட விஷயம் நம்ம ஒன்றும் தெரியாது. அவங்கள தனிப்பட்ட விஷயம் தானே. நம்ம ஒழுங்கா செய்வோம். என்ன நீங்கள் ஒவ்வொரு நாளும் திறந்து ஒவ்வொரு நாளும் செய்து நான் இந்த நேரம் இத்தனை நேரம் வந்திருக்கணும் அத்தனை நேரமே நீங்கள் இருந்திருக்கிறீங்க. நீங்கள் கடையில் திறந்துருக்கீங்க இருந்திருக்கீங்க. இந்த அம்மா இருந்திருக்காவு. இது என்ன கடை இது? இது யார் கடை? இது 2 கடையா இப்போ? இது அரிசி சாமான். அங்கால சில்லறை சாமான். சில்லறை சாமான் என்ன பிறந்த நாளைக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்க. அவரும் ஒவ்வொரு நாளும் பாரு. அவரோட பேர் என்ன? கிருபாவும் ஒவ்வொரு நாளும் பாரு. நீங்களும் ஒவ்வொரு நாளும் பாரு. அதே மாதிரி அருள் முன்னுக்கு இருக்கிற அருளும் ஒவ்வொரு நாளும் பாரு. அதே நேரம் அவர் பிறவோட மரக்கறி கடை இன்றைக்கு இல்லை போல ஒவ்வொரு உழவு நாளும் திறந்துருந்தது. அவருக்கு கொஞ்சம் மனம் சவுத்து தானே. நல்ல பிஸ்னஸ் போன அவருக்கு போகுது. கிட்டத்தட்ட எவ்வளோ போகும் ஒரு நாளைக்கு? 40-45. அப்போ உங்களுக்கு வந்து தேடி வராங்க எல்லாரும். மொத்த கடை எத்தனை? மொத்தம் 50 கடை. இன்றைக்கு எத்தனை கடை திறந்துருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 கடை திறந்து 10 கடை திறந்து 10 கடை திறந்துருக்கு. 10 கடை வந்து திறந்துருக்கு. மற்ற 40 கடை மூடி. இதில் கொடுக்காம இருக்கு கொஞ்சம் கடை. எத்தனை கடை? 5. எத்தனை? 5 கடை கொடுக்காம இருக்கு. 45 கடை திறந்ததில் இன்றைக்கு வந்து திறந்திருக்கிற வந்து 9. என்ன கிட்டத்தட்ட 9 8 1 2 3 4 5 6 7 8 9. என்ன 9 கடை திறந்துருக்கு. இப்போ கொடுத்த கடையில் 9 கடை திறந்துருக்குது. 45 கடையில் 9 கடை தான். 50 கடையில் 5 கடை கொடுக்க இல்லை. அப்போ 45 கடை கொடுத்து 45 கடையில் 9 கடை திறந்தாண்டா இத்தனை கடை திறந்து மூடிருக்கு? 39 இல்லை 34 கடை இல்லையே. 36 கடை 36 கடை மூடப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வந்து டிஎஸ் ஆஃபீஸால் பிரதேச செயலாளர் நோட்டீஸ் விட்டுருவா திறக்க சொல்லி. அதுக்கு என்ன நடந்தது? ஒரு விரியாசனம் இல்லை. ஒட்டி ஒரு விரியாசனம் இல்லை சார். இப்படி திருவிழா இப்போ நடந்தது 7ஆம் மாதம் சார். திருவிழா முடிய திறக்கிறேன் இருந்து சார். ஏன் திறக்கலன்னு தெரியாது. திறக்கிறேன்னு அந்த சீட்டெல்லாம் போட்டு வழியாக்கி அப்போ திருவிழா தீர்த்தறதுக்கு இடையில நக்கி எடுத்தால் தீர்த்த முடிய விற்கலாண்டா. பிறகு அது அவன்கிட்ட என்ன சொன்னாங்களே ஏன் திறக்கலன்னு யாரும் போய் கேட்க ஒன்று பேசுறது. யாரும் தேடி திரிஞ்சான். ஏன்னு தெரியாது சார். அது என்ன கடை? அது கோழி இறைச்சி மீன் இறைச்சி கடை. மீன் இறைச்சி கடை. அது கொண்டு வந்து சகடை அப்படி என்ன கிடக்குது? சீட்டு திறக்கல. என்ன
உடைச்சு பார்த்தா கருப்பு கருப்பாக இருக்குது. நான் போட்டதே அவன் அனுப்பல, இல்லாட்டி நேரம் எடுத்திருக்கலாம். நான் என்னத்தை சொல்ல, சாமான் மற்ற சாமான்லாம் வந்து சேர்ந்துட்டு மாசியும் நெத்தலியும் வந்தா. சரி, எனக்கு கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு நீண்ட நாளை பிறகு வந்திருக்கிறேன். நான் அடிக்கடி நான் எந்த நேரம் திறக்கப்படுற கடைன்னு சொன்னால் அது உங்களுடைய கடை. உங்களுடைய பேர் வந்து அருள் அருள்ற கடை. அதே மாதிரி இந்த முன்னுக்கு இருக்கிற அம்மாட கடை என்ன அவட பேர்? சாந்தலி வனிதா 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 அம்மாட கடை. அதுக்கு பக்கத்தில் இன்னைக்கிற கடை மற்ற அவரும் இருப்பார். அவர கடை பாக்கு கோயிலில் விற்கிற தம்பி கிருபா. அதோட வந்து நம்மட அந்த மரக்கறி கடை ஒன்று இருந்தால் அதுவும் என்ன இப்போ பூட்டி கிடக்கு. அவர் இல்லை, அவங்க திறப்பாங்க. இன்றைக்கு பூட்டி கிடக்கு. மற்ற இவ்வளோ நாளும் திறந்து இருந்தவர் இன்றைக்கு பூட்டி கிடக்கு. ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ரைட். அதுக்கடையில் அந்த அம்மா போகிறோம். அந்த கடையும் திறந்துருக்குற. அவன் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் திறந்துருப்பா திறக்கிறது. அதில் இப்போ குளிர்வாதனம் எல்லாம் இருக்கு. ஆமாம், ரைட். இந்த வகையில் பார்க்கக்குள்ள இந்த கடையில் நீங்கள் ஒரு ஆர்வமாக இந்த பிஸ்னஸை செய்து வராங்க. உங்களை நாடி தொடர்ச்சியாக மக்கள் பல இடங்கள்லேருந்து வராங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பிஸ்னஸ் போகுது சாதாரணமாக? இப்போ பலமே ஆரம்பத்தில் போனதை விட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கூடிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வீதாசார அடிப்படையில் கூட்டிகிட்டு போகுது. ஸோ எவ்வளோ வந்து வெளிப்படையாக சொல்லலாது, அது வெளியில் சொல்லலாது. ஆனால் போகுது, வியாபாரம் போகுது. உங்களை தேடி வராங்க. ஆமாம். என்னென்ன பொருட்கள் இருக்குது உங்கள்கிட்ட? மளிகை பொருட்கள் 99 விதமான சாமான் இருக்குது. மளிகை பொருட்கள் சகலதும் இருக்குது. ரைட். இந்த கடை இது இப்போ திறக்கப்பட்ட உத்தியோகபூர்வமாக சரியா கட் பண்ணுங்களேன். 6 மாதம். 6 மாதம் இப்போ இது திறந்து 6 மாதம் இருக்கு வந்தீங்க. இதுக்கு பிறகு இந்த நோட்டீஸ் ஓட்டுனேன் திறக்காதவங்களுக்கு நடவடிக்கை இருக்கிறதுக்காக நோட்டீஸ் ஒட்டி இப்போ எவ்வளோ வேலை? 2 மாதம் இருக்குது. ஆனால் அதுவும் திறக்க இல்லை. அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் கடைகள் தொடர்ந்து மூடப்பட்டு கொண்டே வருது. இன்றைக்கு எத்தனை கடை திறந்துருக்கு? மூடின கடைகள் தானே தவிர மூடப்பட்டு கொண்டு வரல. மூடின கடைகள் எல்லாம் மூடப்பட்ட மாதிரி இருக்கு. மூடின கடை அவங்க திறக்காத கடைகள் தான் மூடப்பட்டிருக்கே தவிர மற்ற திறந்த கடைகள் அவங்க தொடர்ந்து வராங்க, இயங்கிட்டு இருக்குது. அதனால் அந்த மூலையிலையும் ஒரு கடை மரக்கறி கடை மிக்க நல்லா செய்தது அந்த ஆரம்பத்தில். அதுவும் இப்போ இல்லை. நல்ல கடை உண்டு, நல்லா செய்தது. ஆர்வமாக செய்த ஒரு தம்பி உண்டு, அதையும் காணல குடி கிடக்கு. இப்போ நிச்சயம் ஆர்வமாக செய்தாங்கன்னு சொன்னால் நல்ல நிறைய காக்கள் வருவாங்க. என்ன அந்த கடை அப்படி நிறைய நாட்கள் சிறந்திருந்தது. அது மாத்திரமில்லை, நல்ல ஆர்வத்தோடு செய்தது. இப்போ இல்லை. இப்போ என்னண்டா ஐயா, எனக்கு இப்போ 1ஆம் மாதம் நான் கடை திறந்து 30 நாளில் எனக்கு நான் செய்த வியாபாரம் இப்போ 6 மாதத்தில் எனக்கு கிட்டத்தட்ட வளர்ச்சி விதத்தில் இருக்குது. அதே நேரத்தில் எல்லாம் இங்கே மற்ற கடைகளும் மற்ற வித்தியாசமான கடைகள், இப்போ ஃபேன்சி ஸ்டோர், கருவாட்டு கடைகள், இப்படி வித்தியாசமான கடைகள் எல்லாம் திறந்து இதை ஒரு இப்போ சகல ஒரு மார்க்கெட்டுன்ற இதுக்கு 100% வருமானு சொன்னால் எங்களோட வியாபாரம் இப்போ நாங்கள் நினைக்க முடியாத அளவில் மிக பெருசாக இருக்குது. மத்திய நிலையத்துக்கு நீண்ட நாளைக்கு பிறகு நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் இன்றைய நாள் வருகை என்கின்றது ஒரு சற்று மாற்றமான ஒரு காரணம் என்னென்னு சொன்னால், இந்த கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு நான் வர வேண்டும் என்று பல தடவை வந்திருக்கிறேன். வந்த உடனே நான் முன்னாள் அரசாங்க அதிபர் அம்மணி அவர்களுடைய தொடர்பு கொள்ளுவேன். அதே மாதிரி பிரதேச செயலாளரோட தொடர்பு கொள்ளுவேன். கடைகள் பூட்டப்பட்டிருப்பதை சுட்டி காட்டுவேன். மக்கள் வந்து ஆட்டிறைச்சி கடை வேணும், கோழி இறைச்சி கடை வேணும் என்றோன்னா அதையும் சுட்டி காட்டினேன். அதுக்கு பிறகு சுகாதார வைத்திய அதிகாரி, அதே போன்று பிரதேச செயலகம் எல்லாமே அங்கீகாரம் கொடுத்திருந்தது. அதுக்காக சில நாட்களில் திறக்கப்படும் என்று அங்கு கொண்டு வந்த தகடுகள் அவ்வாறு இருக்கின்றது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த நாள் வந்து கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்தின் தீர்த்தத்தை அண்மித்த காலம் என்று. அவை தீர்த்தம் முடிந்தவுடன் திறக்கப்படும் என்று இந்த முன்னால் உள்ள கடை அம்மா பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் என்னிடம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அது திறக்கப்படவில்லை. அது அவ்வாறு இருக்கிறது. அதாவது கேட்டதை கொடுத்தார்கள், அனுமதியை கேட்டார்கள். பொது சுகாதார பரிசோதகர் அவருடைய சிபார்சை கொடுத்தார், சுகாதார வைத்திய அதிகாரி சிபார்சை கொடுத்தார், கொடுக்கப்பட்டது. தகடு மாத்திரமே வந்தது. அதன் பிறகு அதுவும் இல்லை. அது மாத்திரமில்லை, இங்கே ஒரு முக்கியமான ஒரு கடை ஒன்று இருந்தது. ஒரு அன்பர் ஒருவர் இருந்தார், பிற்பகலில் வருவார். அவர் நான் நினைக்கிறேன் கல்முனையை சேர்ந்தவர். அவர் ஆர்வமாக செஞ்சால் அவருடைய கடை கூட தற்போது இல்லை அவங்க ரெகுலராக திறக்கிறாண்டா. இன்றைக்கு இல்லை, அவங்க கூட ஆஃப்டர் 3 o'clock. அப்போ 3 மணிக்கு பிறகு வராங்க. 3 மணிக்கு பிறகு வந்து ஹோல்சேலில் சாமான ஹோல்சேலில் நைட்டு 11 மணி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இரவு 11 மணி மட்டும் இருப்பார். 3 மணிக்கு வந்து இரவு 11 மணி மட்டும் என்னென்ன செய்கிறாங்க அவங்க?
அவங்களுக்கு சகல மரக்கறியும் ஐயா. ஓ இங்கே உள்ளூர் உற்பத்தியில் வாகர இருந்து கழுதாவளை வரைக்கும் இருக்கிற சகல உற்பத்தியாளர்களும் மேக்சிமம் 75% உற்பத்தியாளர் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர்கிட்ட கொடுத்து அது செய்து விட்டாங்க. இருந்து பங்கு அடிப்படையில் ஐலாண்ட் பூரா சேல்ஸ் பண்ணுறாங்க. அவர் சேல் பண்ணி போகிறாரு. அந்த வகையில் உங்களுக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை ஐயா, எனக்கு நல்லா போய் நான் வார நாட்களில் தான் உங்களை நாடி வருவாங்க. தூரம் என்று பார்க்கல, அது மெயின் ரோட்லேருந்து பார்க்கல. நான் ஒரு நாள் பார்த்துட்டு தான் படுவாங்கரையிலேருந்து ஒரு நாள் வந்து உங்கள்கிட்ட சாமான் வாங்கிட்டு அவங்க படுவாங்கரையிலேருந்து வேறு வேலைக்கு வரக்குள்ள வேறு இடத்த போயிட்டு இங்கே வந்து உங்கள்கிட்ட மார்க்கெட் வாங்கி கொடுக்குறோம். அவங்க உங்கள்கிட்ட இல்லை சாமான் இருக்குது. அந்த வகையில் அவங்க வந்து வாங்குறாங்க. அதில் அதே போல் அந்த கடை அங்கே இருக்கிற கடைகள் எல்லாம் ஆர்வமான முறையில் திறந்து கொண்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அந்த வகையிலே இது பாராட்டத்தக்க விடயம். இப்போ அங்கே பார்த்தோம்னா கடைகள் பலது மூடப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு கடை வந்துருக்குது. அது மிகவும் நல்ல ஒரு கடை. காரணம் என்னன்னு சொன்னால் குளிர்பானங்கள் இருக்குது. இப்போ ஒரு தம்பி ஓய் உடனடியாக அதாவது என்ன செய்தார் என்று சொன்னால் குளிர்பான அதாவது தண்ணீர் பத்து கொண்டு வாங்க. அதே மாதிரி சிற்றுண்டி சாலை இல்லைன்னு சொல்லி சிற்றுண்டி சாலையும் திறக்கப்பட்டது. அது இன்றைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை வெளியே திறந்தவங்க அவங்க குறிப்பிட்ட அளவு சாமான் வந்து முடிஞ்சிடும், டக்குனு முடிஞ்சிடும். அதே மாதிரி பிற்பகலில் அவங்க பிஸ்னஸ் செய்கிறாங்க. ஆர்வமாக அந்த கண்டினியூ இயங்கினது பல. அதே போல் மண்முனை நெறிப்படி பிரதேச சபையினுடைய தவிசாளர் இங்கே வந்தார். அவருடைய நீங்கள் காய்ச்சி நீங்கள் கூட ஆக்களும் காய்ச்சிங்க. அது ஒரு ஆக்களை போட்டு சுத்தம் பண்ணினவர். சுத்தம் பண்ணி போட்டு போயிருக்குது. அந்த சுத்த நடவடிக்கை தொடர்ந்து நடக்குதா? இல்லை, அதுக்கு பிறகு செய்யலை. ஆனால் பெரும்பாலான நாட்கள் வந்து சுத்தப்படுத்தி செய்தவங்க. பெரும்பாலான நாட்கள் சுத்தப்படுத்தி செய்தவங்க அதுக்கு பிறகு வரல. இல்லை, அதுக்கு பிறகு வரையில்லை. இப்போ வந்து வரல. தவிசாளர் சொன்னவர் அந்த அந்த சட்டபூர்வமாக இருக்க நடவடிக்கைகள் நமக்கு தெரியாதையா. தவிசாளர் சொன்னவர் நாங்கள் கூட்ட தீர்மானம் நிறைவேற்றிட்டு மீன் சந்தையை இங்கே தற்காலிகமாக மாற்று சம்பந்தமாக முடிவெடுக்கிறோம்னு சொன்னவர். அப்போ நான் வந்து தேடினவர் என்னப்பா இருக்கிறார் வந்தேன். அவரோட பேர் வந்து என்ன? பிறகு கொஞ்சம் வாங்கும். பிறகு வாங்க கொஞ்சம். அதாவது பிறவன் இருக்கார். அவர் தான் அந்த மரக்கறிகளை மிகவும் ஆர்வமாக கொண்டு வந்து விற்பனை செய்தவர். ஆகவே இன்றைய நாள் ஒரு திருப்பமான நாள். காரணம் என்னவென்றால் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக அருள்ராஜ் அவர்கள் பதவிகளை நேற்று பொறுப்பேற்றார். நேற்று தான் அவர் வந்து பொறுப்பேற்றார். இந்த நேரத்தில் அவர் பல பிஸியாக இருப்பார். இன்னும் அவர் நேற்று தான் பொறுப்பேற்றார் ஒரு அரசாங்க அதிபர் என்கின்ற போது அவர் அதாவது ஒரு செயல் வீரன் என்பதை நான் சிறு நேரத்தில் உணர்ந்து கொண்டேன். அவர் இறுதியாக ஆளுநருடைய அலுவலகத்தின் செயலாளராக இருந்துதான் அரசாங்க அதிபராக வந்தார். பல பதவிகளை வைத்திருக்கின்றார். அது பிரதேச செயலாளர், உதவி பிரதேச செயலாளர், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், அடுத்தது விவசாய அதாவது விவசாய அசிஸ்டன்ட் கமிஷனர், அக்ரேரியன் சர்வீஸ், அதேபோன்று வடமாகாணத்தில் வந்து சுகாதாரத்துறையினுடைய செயலாளர், அதாவது வடமாகாண சுகாதார அமைச்சினுடைய செயலாளர், பிரதேச செயலாளர், உதவி பிரதேச செயலாளர் என்று அடுக்கிக் கொண்டு இன்று இலங்கை நிர்வாக சபையில் முதலாம் தர அதிகாரியாக இருந்து ஸ்பெஷல் கிரேட் என்ற விசேடதர அதிகாரியாக தற்போது தரமுயர்த்தப்பட்டு தற்போது மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக அவர் பதவியேற்றிருக்கிறார். அவர் வந்து திருவோணமலையைச் சேர்ந்தவர். ஆகவே அவர் அங்கே பொறுப்பேற்றிருக்கிறார். அப்போ அவர் வந்தவுடனே அவர் நேற்று தான் வந்து பொறுப்பேற்றார். அப்போ நேற்று அதாவது ஒரு அரசாங்க அதிபர் நேற்று தான் வந்து பொறுப்பேற்றாருன்னா அவருக்கு எவ்வளவு வேலைப்பளுக்கள் இருக்கும். இருந்தபோது நான் அவருடைய செயலாளருக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்தபோது அவர் சொன்னார், ஐயா வந்திருக்கிறார், ஐயாவோட நம்பர் இருக்குது, உடனே சொல்ல மாட்டேன், நான் அவர்கிட்ட கேட்டு தான் அந்த நம்பரை தெரியும். எனக்கு பிற்பகல் நான் அடுத்த நேரம் 3:30 திரும்ப 4:45 அவர் மீண்டும் எனக்கு அந்த செயலாளர் தொடர்பு கொண்ட அந்த பெண், அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பெண்ணுக்கு அவருடைய செயலாளர் என்று நினைக்கின்றேன். எனக்கு முன்னும் தெரியாது. அவர் சொன்னார், என்னில் குறை நினைக்க வேண்டாம், அவருடைய அனுமதியை பெற்ற பின்பு நான் உங்களுக்கு தருகின்றேன். இன்னும் நான் நன்றினேன், உங்களுடைய கடமையை நீங்கள் திருத்தமாக செய்திருக்கிறீர்கள், சைவர் உங்களுக்கு பாராட்டுகள் என்று சொல்லி அந்த நம்பரை வாங்கி எடுத்து நான் மீண்டும் உடனே அரசாங்க அதிபருக்கு எடுத்தபோது அரசாங்க அதிபர் சொன்னால் என் முன்னால் பலர் இருக்கிறார்கள், நீங்கள் இரவு 8 மணிக்கு எனக்கு தொலைபேசி அழைப்பை எடுங்கள் என்று சொல்லி, அதே போன்று நேற்று இரவு 8 மணிக்கு நான் தொலைபேசி அழைப்பை எடுத்தேன். அந்த தொலைபேசி அழைப்பை எடுத்து நான் அரசாங்க அதிபருடன் பேசிய, அதாவது இலங்கை நிர்வாக சபையினுடைய விசேட தரத்தைச் சேர்ந்த அரசாங்க அதிபர் அருள்ராஜ் அவருடன் பேசிய போது முதலாவதே நான் உணர்ந்து கொண்ட முதலாவது விடயம், பெருமையை விரும்பாத மனிதன், தன்னுடைய புகழை பறைசாற்றுவதற்கு அவர் விரும்பவில்லை என்கின்ற போது நான் அவரை பற்றி எழுதியே ஆக வேண்டும் என்பதனால் நான் ஒவ்வொன்றாக கேட்டு நான் அவரை பற்றி சற்று சிறிது அறிந்து வைத்திருந்தேன். அதன்படி நான் கேட்ட கேள்விகளுக்கு இது சரியா பிள்ளையாண்டு கேட்டு அவற்றை எடுத்து நான் நேற்று எனது முகநூலில் அவரை பற்றி எழுதியிருந்தேன். அவ்வாறு பார்க்கின்ற போதுதான் நான் சொன்னேன், எல்லாம் தொலைபேசியை முடித்துவிட்டு 16 நிமிடங்கள் என்னுடன் பேசினார். 1 நிமிடம் அல்ல, 2 நிமிடம் அல்ல, பதவி ஏற்றி நேற்று தான் பதவி ஏற்றார். நேற்று 16 நிமிடம் என்னுடன் பேசினார் அரசாங்க அதிபர்.
அந்த 16 நிமிடத்தில் நான் அதிகளவு செலவழித்தது இந்த கனடாவளை பொருளாதார மத்திய நிலையம் பற்றி நான் அவருடன் கலைத்து கொண்டு போகும்போதுதான் மிகவும் சிறந்த மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு என்கின்ற ஒரு பாதுகாவலன் வந்திருக்கிறான் என்கின்ற விடயத்தை வந்திருக்கிறார், ஒரு பாதுகாவலர் வந்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை நான் நேற்று உணர்ந்து கொண்டேன். அந்த நேரத்தில் நான் கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையத்தை சேர்த்து தொடுத்தபோது அவர் இடையிலே ஒரு கதையை போட்டார். இது சம்பந்தமாக நான் பல விடயங்கள் அறிந்திருக்கிறேன். இருந்தாலும் கழுதா அதே ஒரு டம்புள்ள போன்ற ஒரு விதமாக அம்பளுடன் தொடர்பாடுத்தி மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக. என்ன காரணம்னா அவர் ஆளுநருடைய அலுவலகத்தினுடைய செயலாளர் என்று அவருக்கு எல்லாம் தெரியும். பல விடயங்கள் அறிந்தவர், பல விடயங்கள் தெரிந்தவர், ஒரு செயல் வீரன் என்ற விட அவர் அதை சொல்லிப்படி சொன்னார். ரைட், இதில் இப்போ எத்தனை கடை திறந்திருக்கு என்று நான் சொன்னேன். ஏன் மீதியான கடைகள் பூட்டப்பட்டிருக்கேன் என்கிட்ட கேட்டேன். நாங்கள் ஏன் பூட்டிருக்கிறது என்பதற்கு விட என்னிடம் இல்லை. ஆனால் பூட்ட பிரதேச செயலாளர் வந்து நோட்டீஸ் ஓட்டினார். நோட்டீஸ் ஒட்டி எவ்வளோ காலம் என்று கேட்டார். நான் சொன்னேன் 2 மாதங்கள். அதிலும் பின்பும் திறப்பட இல்லையான்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை. அவ்வாறு இருக்கின்ற போது நான் கூறினேன், அங்கு வருகின்றார்கள் கிட்டத்தட்ட 8-9 கடைக்காரர்கள் தினமும் வருகின்றார்கள். அங்கள் முன்வைக்கிறார்கள் தூர இடம் என்ற அவர் சொன்னார், தூர இடம் இல்லை, அது பொருளாதார மத்திய நிலையம் நிர்மாணிக்கப்பட்டு விட்டது, அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, அது திறக்கப்பட்டு விட்டது. அதையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் நீதியை பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு நான் அவரிடம் சொன்னேன். மன்மோகன் நீதி பற்றி பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவர்கள் ஒரு நாள் வந்தார். வந்த இடத்திலே அங்கே உள்ளவர்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். இங்கே ஒரு அமைப்பு இருக்கின்றது, அந்த அமைப்புக்கு தலைவர் செயலாளர் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த கோரிக்கையை விடுத்தார்கள். அந்த கோரிக்கை என்ன என்று கேட்டார். அந்த கோரிக்கையிலே அதாவது அவர்களுடைய பிரதேச சபையினுடைய பிரதேச சபையினுடைய தலைவர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, நான் சனி ஞாயிறு தினங்களில் கழுதாவளை பொதுச்சந்தையை மூடிவிட்டு அல்லது ஒரு நாளைக்காவது மூடிவிட்டு அதை இங்கே கொண்டு வருகிறேன். ஆகவே அது மாத்திரமல்ல, உள்ளூர் உற்பத்திகளை இங்கு விற்கும்படி செய்வதற்கும் செய்வோம். அது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தை சுத்தம் செய்து தருவதும் எனது பொறுப்பு என்று அவர் ஆர்வமாக பேசிவிட்டு சென்றார். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மீண்டும் நான் அவரை கேட்டபோது என்னிடம் பிரதேச செயலாளர் அதற்கான அனுமதியை என்று, அதாவது எனக்கிடம் கடிதம் மூலம் அவர் கேட்க வேண்டும், இவ்வாறு செய்யுங்கள். அவர் இவ்வாறு செய்யாமல் கேட்காமல் இருப்பதனால் நான் அதை கொடுக்கவில்லை. நான் அதற்கு பின்பு நான் அதை கதைப்பதும் இல்லை. அது பற்றி நான் அதில் மீதியை நான் அவரிடம் சொன்னேன். என்ன அவருக்கு சொன்னார், கேட்டார் என்னிடம், துருவி ஆராய்ந்து அவர் கேட்டார், இது ஏன் இவ்வாறு இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியாமல் இல்லை. உங்களுக்கு தெரியாமல் இல்லை, உங்களுக்கு நிச்சயம் தெரியும் ஏன் மூடப்பட்டிருக்கின்றது, ஏன் திறக்கப்படவில்லை, இதில் உள்ள ரகசியம் என்னன்றதை உங்களுக்கு தெரிஞ்சா இருக்கும். உங்களுக்கு தெரியாமல் இல்லை, நான் நம்ப மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கன்றது அதே கேட்டிருந்தேன். அப்போ நான் ஒரு பதிலளித்தேன், உண்மையாகவே எனக்கு தெரியாது, இது உங்களுடைய பிரதேச செயலாளர், நீங்கள் பிரதேச செயலாளர்கிட்ட கேட்கலையான்னு கேட்டார். நான் இது சம்பந்தமாக பல 2 தடவை இதை கதைச்சிருக்கிறேன். இப்போ நான் கதைக்கக்குள்ளே எல்லோரும் என்ன பேர்கண்ணில் பார்க்குறாங்க. நான் அரசாங்க அதிபர், முன்னாள் அரசாங்க அதிபருடைய பல தடவைகள் பேசியிருக்கிறேன். கடைசியில் உங்களோட மேடம் வந்து கடைசாவை சொன்னவ முன்னாள் அரசாங்க அதிபர்கிட்ட சொல்லி, நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் வீடியோ எடுக்கிறதால் போடுறதால உங்களுக்கு ப்ரெஷர் வருமானு சொன்னார். என்ற விஷயத்தை அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சொல்லிவிட்டு நான் சொன்னேன், நீங்கள் உள்ள அமைப்புடன் பேசுங்கள், தலைவர் செயலாளர் அவர்கள் அமைப்புகளுடன் பேசுங்கள், பிரதேச செயலாளருடன் பேசுங்கள், பிரதேச சபையினுடைய தவிசாளருடன் பேசுங்கள் என்று நேற்று கூறிய போது 16 நிமிடங்களில் அதிகளவு நேரம் நான் செலவழித்தது இந்த கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு என்கின்ற விடயத்தை கூறிக்கொள்கிறேன். ஆகவே அந்த நேரத்திலே அரசாங்க அதிபர் என்னிடம் கூறிய உறுதிமொழி, நான் அதுக்கான துரித நடவடிக்கையை மேற்கொள்ளுகிறேன் என்று. அந்த வகையில் கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையத்திலே இருந்து நான் பேசுகின்ற போது அரசாங்க அதிபர் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார், நேற்று தான் பதவியேற்றார் என்கின்ற போது நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்லை, பதவியேற்ற அன்றைக்கே இதை பற்றி பேசியிருக்கிறாருன்னு சொன்னால் கண்டிப்பாக செயல்பாடு சரியாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். அரசாங்க அதிபரோட செயல்பாடு சரியாக இருக்கும், இந்த சந்தை சம்பந்தமாக சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்னு நாங்கள் 100% நம்புகிறோம். அடுத்து எங்களோட கோரிக்கை உண்டு என்னென்னு சொன்னால், இந்த நிர்வாகத்தோட அரசாங்க அதிபர் நேரடியாக பேசினா எங்களோட குறைகளை சொல்லி அதை நிவர்த்திப்படுத்துறதுக்கும் இந்த சந்தையை பலமாக மேற்கொண்டு போகிறதுக்கும் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கிறோம். ஆகும், அழகாக சொன்னீர்கள். நேற்றைய இதை கேட்டிருக்கிறார் என்று நான் அதைத்தான் கூறினேன். பேசிய 16 நிமிடங்களில் அதிகளவு பேசியதும் தனது புகழை எழுதுவதற்கு அவர் தன்னை பற்றி கூடிய அளவு எழுத வேண்டும் என்பதை அவர் விரும்பியிருக்கவில்லை. நாங்கள் கடைசியில் அதை மிகவும் கஷ்டப்பட்டு இது சரியா, இது சரியா, இது பிள்ளையா என்று கேட்டு நான் இவ்வாறு அறிந்திருக்கிறேன் என்ற போது அவர் ஒவ்வொன்றா தந்தான் நான் எழுதினேன். அவர் ஒரு தன்னை புகழ் பாடுவதென்று விரும்பாத ஒருவர், புகழில் பாடுவதை விரும்பாதவர், பிரசல்வத்தை. ஆனால் அவர் பாடிய ஒரு சிறிய வசனத்தை
சொன்ன யூஸ் பண்ணினார். எனது பெயர் அருள்ராஜ், அதோட இனிஷியலையும் போட்டு அருள்ராஜ், மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் என்று போட்டால் மாத்திரமே போதும். எனது ஒரு புகைப்படத்துடன் அவ்வளவும் வார எனது சேவகர்கள் மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு போதும். மிகுதியெல்லாம் செய்து கொடுப்பது நான் என்கின்ற அந்த வசனத்தை பார்க்கின்ற போது அவனுடைய ஆழமான வசனம் அது. என்ன காரணம்? ஒரு அனுபவசாலி, ரகசியம் காப்பதில் வல்லவர், விளங்கானே, துடிப்பானவர், மும்மொழி தேர்ச்சி உடையவர். வந்த நேற்றே என்னுடன் இரவு 8 மணிக்கு அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. 16 நிமிடங்கள் பேசி கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையம் பற்றி துருவி ஆராய்ந்தார் என்று கூறுகின்ற போது மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் மீன்பாடும் தேனாடு இயற்கை ஒளில் கொஞ்சும் இந்த படுவான்கரை எழுவங்கலை பிரதேசத்தை உள்ளடக்கிய இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு சிறந்த ஒரு பாதுகாவலனாக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் அதாவது மதிப்பிற்குரிய அருள்ராஜ் ஐயா வந்திருக்கிறார். அந்த வகையிலே உங்களுக்கு நன்றிகளை கூறி உங்களோட நேற்று தான் இரவுதான் கதைத்தேன். இரவு 8 மணிக்கு எப்போது விடுகின்றது, நான் பொருளாதார மத்திய நிலையத்துக்கு செல்ல வேண்டும், இந்த செய்தியை நான் அவர்களிடம் கூற வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அது மாத்திரமல்ல, அடிக்கடி இங்கு வந்தவுடனே எனக்கு பேட்டிகளை தருகின்ற, கடைகளை திறக்கின்ற எமது அருள் அவர்கள் தற்போது ஒரு கோரிக்கையை விடுத்தார். இங்குள்ள அமைப்புடன் அரசாங்க அதிபர் நேரடியாக பேச வேண்டி நான் அதை அவரிடம் சொல்ல இந்த காணொலியை அவருக்கு அனுப்புவேன். அவர் நிச்சயமாக பார்ப்பார். அந்த வகையிலே அதற்கான ஒழுங்கை அரசாங்க அதிபர்கள் செய்வார் என எதிர்பார்த்து, அரசாங்க அதிபர் ஐயா அவர்களே, மண்முனைதை நிறைவு பெற்று பிரதேச செயலாளர், பிரதேச சபையின் செயலாளர், இங்குள்ள அமைப்பு, இது சார்ந்த இந்த கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையம் சார்ந்த அதிகாரிகள், சுகாதார வைத்திய அதிகாரி அனைவருடனும் நீங்கள் பேசி எதிர்காலத்தில் உங்களது காலத்தில் நீண்ட நாட்கள் செல்லாமல் இந்த பொருளாதார மத்திய நிலையமானது 50 கடைகளும் திறக்கப்பட்டு உரிய முறையில் இயங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய அரசாங்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள அருள்ராஜா சார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். எங்களோட கழுதாவளை பொருளாதார மத்திய வலயம் இங்கே செயற்பாடுகள் மிச்சம் மந்தகதியில் இருக்குது. ஏற்கனவே உள்ள ஜிஏயும் இதை பொருட்படுத்தலை பெருசாக. இதை மேற்கொண்டு வளர்த்தெடுக்கணுமெண்டா புதுசாக பொறுப்பேற்றுள்ள அரசாங்க அதிபர் ஐயா அவர்கள் இது சம்பந்தமாக எங்களோட நேரடியாக பேசி இதில் உள்ள குறை நிறைகளை கேட்டறிஞ்சு நல்ல நடவடிக்கைகளை இதை வளர்த்தெடுக்கிறதுக்கு செய்யணும் என்று நாங்கள் ஆதங்கத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். நேற்று ரவீன் உங்களோட முகநூல் புத்தகம் பார்த்தேன்னா, அது பார்த்தபோது தான் தெரிஞ்சிச்சு புதுசாக சார் ஒருத்தர் இப்படி அரசாங்க அதிபராக பொறுப்பேற்றிருக்காருன்னு சொல்லி. அதன் மூலமாக இப்போ நீங்கள் பேட்டி இருக்கீங்க. இந்த பேட்டி மூலமாக இதை ஐயா பார்த்து தொடர் நடவடிக்கைகள் எடுத்தாருன்னு சொன்னால் எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. அடுத்தது உங்கள் கூட இரவு 8 மணிக்கு அரசாங்க அதிபர் அவர்கள் 16-17 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசினா சொல்கிறீங்க. அந்த வகையில் இந்த பொருளாதார மத்திய வலயம் சம்பந்தமாக தான் கூடுதலாக உரையாடணுன்னு சொல்கிறீங்க. அந்தளவு உரையாடலோடு நிற்காமல் செயற்பாடில் நடந்தால் நல்லா இருக்குமென்று நாங்கள் நம்புகிறோம். அடுத்தது நீங்கள் இங்கே வீடியோ எடுத்து போடுறதெல்லாம் கடைகள் பூட்டப்படுதுன்ற ஒரு கெட்ட பேர் உங்களுக்கு இருக்குது. இது நல்லபடியாக நடக்கும்னா இந்த பேர் உங்களுக்கு நல்ல பேராக மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதிபர் அருள்ராஜா ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு புதுசாக நியமிக்கப்பட்டதுக்கு எங்களுடைய கழுதாவளை பொருளாதார மத்திய நிலைய மார்க்கெட் திறம்பட செய்வதற்கு தங்கள பங்களிப்பு முக்கியமாக வேண்டி நாங்கள் 50 கடைக்காரர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு இந்த பங்களிப்பை செய்து தருவீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையாக இருக்கின்றோம். அரசாங்க அதிபர் அருள்ராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய எங்களோட பொருளாதார மத்திய நிலையத்தின் திறம்பட செய்வதற்கு தங்களோட பங்களிப்பு மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. இந்த கோழி கடை, மீன் கடைகள் திறப்பதற்கு தங்கள் என்ன பங்களிப்பு செய்யணுமோ தாங்களால் என்ற அளவுக்கு எங்களுக்கு அந்த பங்களிப்பை செய்தாங்கள். இது வர்த்தக சங்கத்தில் இருக்கிற 50 பேரும் வேண்டுகோள் வைக்கின்றோம். அடுத்தது